Hi all, welcome to Exam Edge YouTube channel. So last 3 parts பார்த்திருந்தோம் இல்லையா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனிங்ல. ஸோ அதில் 80 கொஷின்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு 81 கொஷின்ல இருந்து பார்க்க போறோம். ஸோ 81 கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின்குள்ள ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கொஷின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 20 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் கலவை 5:3 என்ற விகிதத்தில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20 லிட்டர் கலவையில் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ 20 லிட்டர் கலவையில பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க. பால் மற்றும் தண்ணீரின் கலவை 5:3 என்று உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5:3 அப்படின்னா இந்த டோட்டலா 8 பங்கு தான் எனக்கு இந்த 20 லிட்டரா. ஸோ 8 பங்கு தான் எனக்கான 20 லிட்டர். அப்போ இந்த 5 பங்கு என்ன வந்துரும் எனக்கு. 5 பங்குன்றது 20/8 × 5 அப்படின்னு கிடைச்சிரும் இல்லையா. இப்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 10 இது 4 அப்படின்னு இருக்கும். திரும்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 5 இது 2 அப்படின்னு இருக்கும். ஸோ 5 5 சார் இது என்னது 25. 25ல பாதி அப்படின்னா என்ன வந்துரும் 12.5 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ அப்ப பாலுடைய அளவு என்னது 15.5 லிட்டர். அப்ப மீதி இருக்கிறது எனக்கு தண்ணியா. மீதி எனக்கு என்னது 7.5 லிட்டர் தண்ணி. இப்ப அடுத்த பகுதி பாருங்க. அந்த கலவையில் 4 லிட்டர் அளவு 4 லிட்டர் தண்ணீரால் மாற்றப்படுகிறது. அதாவது அந்த கலவையில இருந்து 4 லிட்டரை வெளியில எடுத்துடுறாங்க. சரியா. சோ இங்க டைப்பிங் சரியா இல்ல. அந்த கலவையில் 4 லிட்டர் வெளியே எடுத்துட்டு 4 லிட்டர் தண்ணீரால் மாற்றப்படுகிறது எனில் புதிய கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கலவையில டோட்டலா 15.5 7.5 லிட்டர் இருக்குல்ல. இதுல 4 லிட்டர் வெளியில எடுத்துறாங்க. அப்போ இந்த 4 லிட்டர்ல எவ்வளவு பால் எவ்வளவு தண்ணி வெளியில போயிருக்கு அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணுமா. அப்போ இந்த 4 லிட்டர்ல எனக்கு எவ்வளவு பால் எவ்வளவு தண்ணி இருக்க சான்ஸ் இருக்கு. இங்க 5 பங்கு எனக்கு பாலா. சோ 5 மொத்தத்துல 8 பங்குல 5 பங்கு எனக்கு பால். இதுல நான் 4 லிட்டர்ல தான் நான் வெளியில எடுக்கிறேன். சோ 4 லிட்டர் அப்படின்னு வச்சுட்டா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்புறம் இங்க என்ன கிடைக்கும் 2.5 லிட்டர் அப்படின்னு கிடைக்கும். இது என்னது 2.5 லிட்டர் பால் எனக்கு வெளியில போயிடும். இந்த 4 லிட்டர் பால் வெளியில எடுத்ததுல 2.5 லிட்டர் பால் மிச்சம் 1.5 லிட்டர் எனக்கு தண்ணி வெளியில போயிடும். வாட்டர் வெளியில போயிடும். அப்ப எனக்கு 12.5 லிட்டர் அப்படின்னு இருந்ததுல இப்ப 2.5 லிட்டர் பால் வெளியில போயிடுச்சுன்னா மீதி பால் எனக்கு 10 லிட்டர் இருக்கும். அடுத்து 7.5 லிட்டர் தண்ணியில எனக்கு 1.5 லிட்டர் வெளியில போயிடுச்சு அப்படின்னா மீதி என்னது 6 லிட்டர் தண்ணி வெளியில இருக்கும். இப்ப புது கலவை என்னது பால் மற்றும் தண்ணீர். புது கலவை என்னது 10/6 அப்படின்னு இருக்கும். சோ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வந்துடும் 5/3. அப்போ 5:3 ரேஷியோ. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. 3 சமமான அளவுள்ள குவளைகள் ஆவி மற்றும் தண்ணீரின் கலவை. சோ ஆவினா ஸ்டீம் இல்லையா. சோ ஸ்டீம் மற்றும் தண்ணீரின் கலவை 3 குவளை இருக்கு. முதல் குவளை, இரண்டாவது குவளை, மூன்றாவது குவளை. சோ இதனுடைய ரேஷியோ 3:4 4:5 5:6. எதோட ரேஷியோ ஆவி மற்றும் தண்ணீர். ஆவிய நான் ஸ்டீம் அப்படின்னு எழுதிக்கிறேன். தண்ணீரை நான் என்னன்னு எழுதிக்கிறேன் வாட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்ல வேப்பர்னு கூட எழுதிக்கலாம். ஸ்டீம் இல்லனா வேப்பர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப இதனுடைய ரேஷியோ தான் ஃபர்ஸ்ட் வெசல். குவளைனா வெசல் தானே. சோ ஃபர்ஸ்ட் வெசல்ல என்ன கலவை இருக்கு 3:4 அப்படின்னு இருக்கு. சோ செகண்ட் வெசல்ல என்ன இருக்கு 4:5. தேர்ட் வெசல்ல 5:6. இரண்டாவது குவளை மூன்றாவது குவளையில இருக்கக்கூடிய கலவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து என்னது என்ற விகிதாச்சாரத்துக்கு நிரப்பப்பட்டுள்ளது. அடுத்தது 3 குவளைகளிலும் உள்ள கலவைகள் காலி செய்யப்பட்டு ஒரே பாத்திரத்தில் ஊற்றப்படுகின்றனர் எனில் இந்த புதிய கலவையில் ஆவி மற்றும் தண்ணீரின் விகிதம் என்னவா இருக்கும். சோ இந்த 3 இதுல இருந்தும் எடுத்து எனக்கு என்ன பண்றாங்க மிக்ஸ் பண்றாங்க. காக்டெயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. சோ அத மாதிரி. சோ இப்போ 3லையும் எடுத்து நான் மிக்ஸ் பண்றாங்க. ஆனா காக்டெயில்ல இன்கிரீடியன்ஸ் வரையா இருக்கும். சோ இந்த 3ல இருந்தும் மிக்ஸ் பண்றாங்க. 3ல இருந்து மிக்ஸ் பண்றப்போ எனக்கு ஸ்டீமுக்கும் வாட்டருக்கும் இருக்கிற அந்த புதிய ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டீமுடைய கலவை ஃபுல்லா எடுத்துக்கணுமா. இதுல ஸ்டீம் எனக்கு எவ்வளவு இருக்கு மொத்த பங்கு 7 பங்கு. அதுல 3 பங்கு தான் எனக்கு ஸ்டீம். அப்போ 3/7. அடுத்து இங்க 4 பங்கு. மொத்த பங்கு எனக்கு 4 + 5 9. அதுல 4 பங்கு தான் எனக்கு ஸ்டீம் 4/9. அடுத்து 5 + 6 11. மொத்த பங்கு 11. அதுல 5 பங்கு தான் எனக்கு ஸ்டீம் அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப அதே மாதிரி வாட்டரு அப்படின்னு நம்ம எழுத போறோம். சோ 3/7 + 4/9 + 5/11. இதான் எனக்கு ஸ்டீமுடைய கலவையில இருக்க போகுது. 3ஐயும் ஒரே பாத்திரத்துல ஊத்துனா இதான் கலவை. இப்ப தண்ணி எவ்வளவு இருக்கும் 4/7.
அடுத்து இந்த பாத்திரத்துல 5/9. அடுத்த பாத்திரத்துல என்ன இருக்கும் 6/11 அப்படின்னு இருக்கும். சோ இப்ப கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணுமா? கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? இந்த மிச்சம் ரெண்டையும் நம்ம வேணா கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படியே. ஓகேவா? சோ 9, 11 இங்க மல்டிப்ளை பண்ணா இன்ட்டு 99. அடுத்து இந்த 9ல 7, 11 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 77. அடுத்து இந்த 11க்கு 7 இன்ட்டு 9 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 9 7s are 63. ஸோ 63 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்க மேல 3 இன்ட்டு 99 அப்படின்னு வருமா? 3 இன்ட்டு 99னா 27, 2 297 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 297 பிளஸ் மேல என்ன வந்துடும்? 4 இன்ட்டு 77. 77 இன்ட்டு 4னா 7 4s are 28, 2. So 28 plus 2 30. அப்போ 308 plus 63 into 5 மேல 63 into 5 னா இங்க என்னது 15 1 31. So 315 அப்படின்னு கிடைச்சிடும். கீழே என்ன இருக்கும்? 7 into 9 into 11 அப்படின்னு இருக்கும். இங்கேயும் கீழே அதே மாதிரி எல்சிஎம் எடுக்கிறப்ப அதே 7 into 9 into 11 தான் இருக்க போகுது. ஸோ அதை ரெண்டு நம்ம கேன்சல் பண்ண போறோம். அதனால இங்க நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டாம். அப்ப இங்க என்ன பண்ணும்? சேம் இங்க 99, இங்க 77, இங்க 66 அப்படின்னு மல்டிப்ளை பண்ண போறேன். 4 இன்ட்டு 99 பண்ணுமா? சோ 99 இன்ட்டு 4னா என்னது? 9 4s are 36, 3 அப்புறம் 39 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 396 பிளஸ் 77 இன்ட்டு 5 பண்ணுமா? 77 இன்ட்டு 5னா 7 5s are 35, 3 இங்க 35 பிளஸ் 3 38. ஸோ 385 பிளஸ் இங்க என்னது? 63 இன்ட்டு 6. ஸோ 63 இன்ட்டு 6னா 6 3s are 18, 1 36 plus 1 37. ஸோ 378 அப்படின்னு இருக்கும். ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆயிடும். மேல இருக்கிறத ஆட் பண்ணா போதும். 7 plus 8 15 வரும். 15 plus 5 20. ஸோ 0 போட்டு 2 தனியா எழுதி வச்சுக்கலாம். அடுத்து என்ன இருக்கு? 9 plus 1 10, 10 plus 2 12. 2 எழுதிட்டு மிச்சம் 1 எழுதி வச்சுக்கலாம். இங்க என்ன இருக்கு? 3 3 6, 6 plus 2 8, 8 plus 1 9. ஸோ 920 அப்படின்னு கிடைச்சிடும். இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. 8 6 14, 14 plus 5 19, மிச்சம் 1 இருக்கும். அடுத்து 9 plus 8 17, 17 plus 1 18, 18 plus 7 25, அப்புறம் 2 இருக்கும். அடுத்து 3 6 9 11, அப்போ 1159 அப்படின்னு இருக்கு. ஸோ இது ரெண்டும் நமக்கு இதுக்கப்புறம் ஏதாவது டேபிள்ல காமனா கேன்சல் ஆகுமா அப்படின்றதுதான் என்ன பண்ணணும்? நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது 2 டேபிள்ல கேன்சல் ஆகும். ஆனா இது 2 டேபிள்ல நமக்கு கேன்சல் ஆகுது. 3 டேபிள்ல இது ஆகாது. ஸோ அடுத்து 4 டேபிள்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ 4 டேபிள்ல எனக்கு யூனிட் டிஜிட் 9ல இருக்கிற மாதிரி கேன்சல் ஆகுறது டவுட் தான். ஸோ அப்போ இங்க நம்ம பண்ணதெல்லாம் கரெக்டா அப்படின்றதையும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? ஸோ 5 டேபிள்லையும் நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னா கேன்சல் ஆகாது. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் 820 1149, 920 1159. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷனே அப்படியே இருக்கு. 920 1159 அவ்வளவுதான். அடுத்து ஏ மற்றும் பி ஆகியவை தங்கம் மற்றும் செம்பு கலவையால் செய்யப்பட்டவை ஆகும். அதில் தங்கம் மற்றும் செம்பு முறையே 7:2, 7:11 என்ற விகிதத்தில் உள்ளன. ஏபி அப்படின்னு 2 கலவை இருக்கு. ஸோ 83rd கொஸ்டின். ஏபி அப்படின்னு 2 கலவை இருக்கு. அதுல ஒவ்வொன்றுலயே என்னது? தங்கம் மற்றும் செம்பு அப்படின்னு இருக்கு. ஸோ தங்கம் கோல்டு, செம்பு அப்படின்னா என்னது? தங்கம் செம்பு. இந்த ரேஷியோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏல என்னது? 7:2, பில வந்து 7:11. இந்த ரேஷியோ 7:2, இங்க வந்து 7:11. அடுத்த பகுதி என்ன கொடுத்திருக்காங்க? 2 கலவைகளிலும் இருந்து சமமான அளவு எடுத்து உருக்கி சி என்ற 3வது கலவை உருவாக்கப்பட்டால் சியில் உள்ள தங்கம் மற்றும் செம்பின் கலவை எந்த விகிதத்தில் இருக்கும்? சோ இது ரெண்டுத்துல இருந்து சமமா எடுத்து எனக்கு மிக்ஸ் பண்றாங்க. சீனு ஒரு கலவை வருது. அதுல இருக்கக்கூடிய ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. சோ சேம் இப்ப பண்ணதான். இதுல என்னது? மொத்தம் 9 பங்குல 7 பங்கு. அப்ப 7/9. இது என்னது? 2/9. இங்க என்னது? மொத்த பங்கு வந்து 18, 17 பிளஸ் 11 பிளஸ் 7 18 இல்லையா? அப்ப 7/18, 11/18. இப்ப எனக்கு தங்கத்தோடது வேணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுமா? சோ 7/9 பிளஸ் 7/18 இது தங்கத்தோடது. செம்போடது வேணும் அப்படின்னா 2/9 பிளஸ் 11/18. இப்ப இந்த 9 ஈஸியா 18 மாத்திக்கலாமா? சோ 7 2s are 14, 14 plus 7 21/18. இங்கேயும் ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? 18 மாத்திக்கலாம். 2 2s are 4, 4 plus 11 15 அப்படின்னு இருக்கும். 15/18 கீழே சேமா இருக்கு. அப்போ ரேஷியோ 21:15 அப்படின்னு வச்சுக்கலாம். இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7:5 அப்படின்னு வருமா? 83. 7:5 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? அடுத்த கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்க? 2 சமமான குவளைகளில் முறையே 1/3 பகுதி மற்றும் 1/4 பகுதி பால் உள்ளது.
2 சமமான குவளை, அதாவது 2 வெசல் ஈக்குவல் வெசல் இருக்கு. அதுல 1/3 பகுதி இன்னொரு வெசல்ல 1/4 பகுதி பால் இருக்கு. சோ நான் ஒரு வெசல் ஏ, இன்னொரு வெசல் பி அப்படின்னு வச்சுக்கிறேன். சோ இதுல எனக்கு பாலோட அளவு ஒரு இதுல 1/3, இன்னொரு இதுல 1/4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பின்னர் அவைகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டு அந்த கலவைகள் ஒரு குவளையில் கலக்கப்பட்டனர். சோ அப்புறமா இங்க என்ன நடந்திருக்கு, மிச்சம் இருக்கிறது தண்ணீர் ஊத்திருப்பாங்க. அப்ப இங்க 2/3 எனக்கு என்னவா இருக்கும், தண்ணீரா இருக்கும். இங்க என்னது 3/4 வந்து எனக்கு தண்ணீரா இருந்திருக்கும். இப்ப இது ரெண்டையும் என்ன பண்றாங்க அப்படின்னா தனியா ஒரு குவளையில கலக்குறாங்க. புதிய குவளையில் உள்ள கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன? சோ போன சம் போட்டது அதேதான். இது எனக்கு பாலோட அளவு, இதுவும் பாலோட அளவு இல்லையா? அப்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ என்னது, பாலோட அளவு 1/3 பிளஸ் 1/4, தண்ணீரோட அளவு என்னது 2/3 3/4. அப்ப 2/3 பிளஸ் 3/4 அப்படின்னு இருக்கும். இப்ப இங்க எல்சிஎம் எடுத்தா 12 வருமா, இங்க இன்ட்டு 4 இங்க இன்ட்டு 3. அப்போ மேல 4 பிளஸ் 3 அப்படின்னு இருக்கும். இங்க இஸ் 2, இங்கேயும் இன்ட்டு 4 இங்க இன்ட்டு 3. அப்போ 2 4s are 8, இங்க 3 3s are 9. ஸோ 8 பிளஸ் 9னா 17 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இது என்னது 7:17 அப்படின்ற ரேஷியோ கிடைச்சிரும். ஸோ 7:17 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பில இருக்கு. அடுத்த கேள்வி, 3 ஊர்திகள்னா கார்கள் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. வேகம் முறையே 3:4:5 ஸ்பீடு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடு ரேஷியோ என்னது 3:4:5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ ஸ்பீடு ரேஷியோ 3:4:5. ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடப்பதற்கு அந்த 3 ஊர்திகளும் எடுத்துக்கொண்ட நேரத்தின் விகிதம் முறையே என்ன? சோ ஒரு குறிப்பிட்ட தூரம்னா டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு சேம், தூரம் வந்து சேமா வச்சுக்கிறாங்க. சோ எவ்வளவு நேரத்துல கடக்குறாங்க, அதுக்கு அதனுடைய விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைமா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். இல்லைன்னா எனக்கு இங்க ஸ்பீடு ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்துடும், இந்த டைம் கீழே வந்துடும். ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு வந்துடும். எனக்கு கொடுத்துருக்கிற இந்த ஸ்பீட் ரேஷியோ அப்படின்னு இருக்கு, ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு காமன். அப்போ எனக்கு ஸ்பீடு எதை பேஸ் பண்ணி இருக்கும், டைமை பேஸ் பண்ணி இருக்கும். அல்லது டைம் எதை பேஸ் பண்ணி இருக்கும், நம்ம போற வேகத்தை பேஸ் பண்ணி இருக்கும். எப்படி பேஸ் பண்ணி இருக்குன்னு பாருங்க, நான் ஸ்பீடா போனா நான் சீக்கிரம் போயிடுவேன். அப்போ ஸ்பீடு ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா டைம் கம்மியா இருக்கும் இல்லையா? சோ ஸ்பீடு கம்மியா இருந்துச்சுன்னா டைம் ஜாஸ்தி தேவைப்படும். அப்ப இதை என்ன சொல்லுவோம், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோமா? நேர்மறையா என்ன சொல்லுவோம் தமிழ்ல எனக்கு தெரியலையே, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது ஸ்பீடு வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எனக்கு தமிழ்ல என்னன்னு தெரியல. ஸோ யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, தெரியாதவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா? அப்போ இதுதான் என்னுடைய ஸ்பீட் ரேஷியோனா, டைம் ரேஷியோ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/3:1/4:1/5 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ இந்த ரேஷியோ தான் வந்து என்னன்னு கேக்குறாங்க. அப்போ கீழே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எழுதணுமா? அப்போ எல்சிஎம் எடுக்கணுமா? ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், 3 4 5 எல்சிஎம் எடுத்தா இது மூணுத்துக்கு காமனா எதுவுமே இருக்காது. அப்போ 3 4s are 12, 12 into 5 60 தான் எல்சிஎமா வரும். 3 கூட நான் என்ன மல்டிப்ளை பண்ணா 60 வரும், 20 மல்டிப்ளை பண்ணா 60 வருமா? 4 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா 16 வரும், 15 மல்டிப்ளை பண்ணா வரும். 12 5 கூட மல்டிப்ளை பண்ணா 60 அப்படின்னு கிடைச்சிரும். அப்ப இங்க 20:15:12 அப்படின்னு கிடைச்சிரும். கீழே மூணுத்துலயுமே 60 தான். ஸோ அது கேன்சல் ஆயிடும். அப்புறமா என்ன பண்ணலாம், இது மூணும் 2 டேபிள்ல கேன்சல் ஆகுமா? ஸோ 15 வந்து 2 டேபிள்ல கேன்சல் ஆகுது, 3 டேபிள்ல 20 ஆகாது. அப்போ ரேஷியோ 20:15:12 அவ்வளவுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் 86th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கலாமா? ஸோ 86th கொஸ்டின், ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் முறையே 1/3:1/4:1/5. முக்கோணம் ட்ரையாங்கிளோடைய சைடு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1/3:1/4:1/5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் சுற்றளவு 94 சென்டிமீட்டர் ஆகும் எனில் மிகச்சிறிய பக்கத்தின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுற்றளவு 94 அப்படின்னு கொடுத்துட்டு மிகச்சிறிய பக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல எது சிறிய பக்கம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ கண்டுபிடிச்சா 3 4 5 போன வாட்டி இங்க வந்துச்சுல, அதே ரேஷியோ தான் வரப்போகுது. ஸோ 20:15:12 மிகச்சிறிய பக்கம்னா இந்த 12 அப்படின்ற பக்கம் தான் என்னன்னு தெரியணும். இப்ப எனக்கு சுற்றளவு அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா, இது எல்லாத்தையும் ஆட் பண்றதுதான் எனக்கு வந்து சுற்றளவு இல்லையா? 3 பக்கங்களையும் ஆட் பண்ணா அதான் நமக்கு சுற்றளவு வரப்போகுது. ஸோ அப்போ 20 + 15 35 அப்படின்னு இருக்கும். 35 + 12 47. அப்போ 47 பகுதி தான் எனக்கு என்ன அப்படின்னா 94.
கரெக்டா? அப்ப எனக்கு இந்த 12 பகுதி என்னன்னு வேணும் அப்படின்னா 94/47 × 12 அப்படின்னு போட்டுக்கலாமா? 47 × 2ன்னு போடுங்க, 94ன்னு வந்துடும். அப்ப இதை கேன்சல் பண்ணா 2. அப்ப என்ன வந்துடும்? 24 சென்டிமீட்டர் தான் எனக்கு சிறிய பக்கத்தின் அளவு அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 24 சென்டிமீட்டர் எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கேள்வி, ஒரே ஒரு சக்கர வண்டி மற்றும் தொலைக்காட்சி பெட்டியின் விலைகள் முறையே 8:7. இரு சக்கர வண்டி, தொலைக்காட்சி பெட்டி, 2 வீலருக்கும் தொலைக்காட்சி பெட்டிக்குமான ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் 2 வீலர், தொலைக்காட்சி பெட்டினா டிவியா, ஸோ அதனுடைய ரேஷியோ பிரைஸ் ரேஷியோ என்னது? 8:7. ஸோ 8:7. அடுத்து என்ன கொடுக்குறாங்க? என்ற விகிதத்தில் உள்ளன. இரு சக்கர வண்டியின் விலை தொலைக்காட்சி பெட்டியின் விலையை விட 4000 கூடுதலாக இருக்கிறது. அதாவது இந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, ஒரு பங்கு டிஃபரன்ஸ். ஸோ அந்த ஒரு பங்கு டிஃபரன்ஸ் தான் 4000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனெனில் தொலைக்காட்சி பெட்டியின் விலை என்ன? தொலைக்காட்சி பெட்டி வந்து 7 பங்கு. ஸோ ஒரு பங்கு வித்தியாசம் தான் எனக்கு 4000 அப்படின்னா 7 பங்குனா என்ன வந்துடும்? 7 × 4 28,000 அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்த கொஸ்டின், ஒரு பொருளின் உற்பத்தி செலவு முறையே மூலப்பொருட்களின் விலை, தொழிலாளர்களின் கூலி மற்றும் மேற்படி செலவுகள் ஆகியவை 3:4:1 அப்படின்னு இருக்கு. சோ இப்போ இங்க என்னது? ஒரு பொருளோட உற்பத்தி செலவு இருக்குல்ல, சோ அதுல எனக்கு தனித்தனியா பிரிச்சு ஒரு ரேஷியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. மூலப்பொருட்களின் விலை அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் உடைய பிரைஸ் இருக்குல்ல, சோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியலுடைய பிரைஸ். சோ நான் ரா மெட்டீரியல் அப்படின்னு எழுதிக்கிறேன். சோ அதனுடைய பிரைஸ். அப்புறம் வேற என்னெல்லாம் கம்பேர் பண்றாங்கன்னு பாருங்க. வேற என்னது? தொழிலாளர்களின் கூலி மற்றும் மேற்படி செலவு. சோ கூலினா லேபர் சார்ஜா, சோ லேபர் சார்ஜ், மேற்படி செலவுனா அதர் மிஸ்செலேனியஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க என்ன ரேஷியோ? 3:4:1 என்ற விகிதத்தில் உள்ளன. இது வந்து இப்போ அடுத்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. மூலப்பொருட்களின் விலை 234 எனில் தொழிலாளர்களின் கூலி எவ்வளவு? ரா மெட்டீரியல்ஸோட விலை 234 ரூபாய் அப்படின்னா லேபர் சார்ஜ் எவ்வளவு? இதான் வந்து கேக்குறாங்க. அப்ப இந்த 3 பங்கு தான் எனக்கு 234. அப்ப லேபர் சார்ஜ் வேணும்னா 4 பங்கு தெரியணுமா? அப்ப 3 பங்கு எனக்கு 234. 4 பங்கு என்னன்னு தெரியணும்னா என்னது? 234/3 × 4. இப்ப நான் 3 வாய்ப்பாடுல இதை அடிக்க முடியுமா? அடிச்சா என்ன வரும்? 7ல 21, மிச்சம் 2, ஸோ 78 அப்படின்னு வந்துடும். 78 × 4னா 8 4s are 32, அப்புறம் 3 இருக்கும். 7 4s are 28, 28 + 3 என்னது? 31. ஸோ 312 அப்படின்னு இருக்கும். ஸோ 312 அப்படின்றத ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. தங்கம் தண்ணீரை போல 19 மடங்கு எடை கொண்டது மற்றும் தாமிரம் தண்ணீரை போல 9 மடங்கு எடை கொண்டது. சோ தங்கம் தாமிரம் ரெண்டுமே எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 19 மடங்கு 9 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை விட? தண்ணீரை விட. அப்ப ஏதோ ஒண்ணு காமனா வச்சு எனக்கு வந்து சொல்றாங்க. சோ தங்கம் தாமிரம், சோ என்ன மடங்கு சொல்லியிருக்காங்க? 19 மடங்கு இங்க வந்து ஜாஸ்தி, தாமிரம் வந்து 9 மடங்கு எடை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டுமே வித் ரெஸ்பெக்ட் டு தண்ணீரோட அளவு வச்சு சொல்றாங்க. அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இருக்குல்ல, சோ அந்த எக்ஸ வச்சு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க கொடுத்திருக்கிறது ரேஷியோ தான் 19:9 அப்படின்றது. ஓகேங்களா? தங்கம் மற்றும் தாமிரத்தின் கலவையின் விகிதம் என்னவாக இருந்தால் அந்த புதிய கலவையின் எடை தண்ணீரை போல் 15 மடங்காக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. எனக்கு என்ன கலவையில நான் தங்கம் மற்றும் தாமிரம் கலந்தா என்னுடைய புதிய கலவையின் எடை வந்து 15 மடங்கா இருக்கும். சோ புதிய கலவையின் எடை எனக்கு 15 மடங்கா இருக்கணும். சோ இங்க வந்து 19, இங்க வந்து எனக்கு 9 அப்படின்னு இருக்கு ரேஷியோ. எனக்கு இதை நான் கலக்கணும் அப்படின்னா என்ன ரேஷியோல கலந்தா 15 அப்படின்னு வர மாதிரி வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது ரெண்டத்தோட வித்தியாசம் என்னது? 6ன்னு வந்துருமா? இது ரெண்டத்தோட வித்தியாசம் எனக்கு என்னது? 4 அப்படின்னு வந்துரும். அப்ப நான் என்ன கலவையில கலக்கணும்? 3:2 ரேஷியோல கலக்கணும். சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். அடுத்து, ஒரு நபரிடம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பசுமாடுகள் கோழிகளும் இருந்தன. சோ என்ன இருந்திருக்கு? பசுமாடுகள் கோழிகள் இருந்தன. தலைகளின் எண்ணிக்கையும் கால்களின் எண்ணிக்கையும் 140 இருந்தால் கோழிகளின் எண்ணிக்கை என்ன? சோ தலைகளின் எண்ணிக்கை இங்க ஏதோ டேட்டா மிஸ்ஸிங் மாதிரி இருக்கு பாருங்க. கால்களின் எண்ணிக்கை எனக்கு 140, தலைகளின் எண்ணிக்கை ஏதோ வந்து மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. சோ 90th கொஸ்டின் பாத்துக்கலாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னு? 90th கொஸ்டின் தானே. சோ ஒரே நிமிஷம், சொல்யூஷன்ல வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஏன்னா டேட்டா மிஸ்ஸிங் மாதிரி இருக்கு. நான் இந்த கொஸ்டின் நான் முன்னாடியே பார்க்கல. முன்னாடியே பார்த்திருந்தா இதான் டேட்டா மிஸ்ஸிங் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்.
இங்க பாருங்க, கோழிகளின் எண்ணிக்கை எக்ஸ் என வைத்துக் கொள்வோம். பசுமாடுகளின் எண்ணிக்கை 48 மைனஸ் எக்ஸ். ஓகே. சோ அப்ப இங்க என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, தலைகளின் எண்ணிக்கை கால்களின் எண்ணிக்கையும் 48 மற்றும் 140 இருந்தால் அப்படின்னு இருக்கு. சோ இங்க 48 வந்து மிஸ்ஸிங். சோ கோழிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ 90th கொஸ்டின் பார்க்கலாமா? சோ 90th கொஸ்டின் பசுமாடுகள் இருந்திருக்கு, கோழியும் இருந்திருக்கு. ஓகேவா? சோ இது ரெண்டும் மொத்தமா தலைகளின் எண்ணிக்கை எனக்கு 48, ஹெட் வந்து 48. அப்போ பசு வந்து நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா, கோழி வந்து 48ல இருந்து இந்த பசு போச்சுன்னா கோழிகளா? சோ அப்போ 48 மைனஸ் எக்ஸ். இதான் பசுக்களின் எண்ணிக்கை, இதான் கோழிகளின் எண்ணிக்கை. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? கால்களின் எண்ணிக்கை 140. சோ கால்களின் எண்ணிக்கை 140 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பசுக்கு எத்தனை கால் இருக்கும்? 4 கால் இருக்குமா? சோ அப்ப 4x. கோழிக்கு எத்தனை கால் இருக்கும்? 2 கால் இருக்கும். 2 into 48 minus x. சோ இதுதான் எனக்கு 140. இது கோழியோட காலு, இது பசுவோட காலு. இத சேர்த்தா எனக்கு 140. இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா, கோழிகள் எத்தனை? 48 மைனஸ் எக்ஸ் தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன, இந்த ஒரு ஈக்குவேஷன் ஒரு எண்ணம் வச்சுதான் சால்வ் பண்ணணும். சோ 4x பிளஸ் 48 into 2 னா 96 minus 2x equal to 140 அப்படின்னு கிடைச்சிடும். 4x minus 2x னா 2x equal to 140 minus 96. இங்க ஒரு 4, இங்க ஒரு 40. அப்போ 44. 2x equal to 44, x equal to 22. ஆனா நமக்கு தேவையானது x இல்ல, 48 minus x. So 48 minus 22 அப்படின்னா என்ன கிடைச்சிரும்? 48 minus 22 னா 8ல 2 போச்சு அப்படின்னா 6, 4ல 2 போச்சுன்னா 2. அப்போ 26 தான் எனக்கு என்னது? கோழிகள். So option D is the correct answer. அடுத்த கேள்வி பாருங்க. 3 பெண்களின் சராசரி வயது 20 வருடங்கள் மற்றும் அவர்களின் வயதுகளின் முறையே 3:5:7 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அவர்களில் மூத்த பெண்ணின் வயது என்ன? 3 பெண்கள் இருக்காங்க, அவங்களுடைய சராசரி வயது 20 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ 3 பொண்ணுங்களோட வயது ரேஷியோ என்னது? 3:5:7. சோ 3:5:7 இது ஏஜ் ரேஷியோ, சராசரி 20. ஓகேவா? ஆவரேஜ் வந்து 20 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆவரேஜ்ன்றது என்னது? அவங்களுடைய வயசு இங்க இருந்து என்ன எழுதலாம்? 3x, 5x, 7x எழுதலாமா? இப்ப ஆவரேஜ் வேணும்னா 3x plus 5x plus 7x sum of the ages divided by எத்தனை நம்பர்ஸ்? அதான 3 நம்பர்ஸ். அப்ப divided by 3. இதான் சராசரி. இததான் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 20 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த 3 அந்த பக்கம் போச்சுன்னா 60ன்னு வந்துருமா? அப்ப இங்க வந்து 60. இங்க என்னது? 7 plus 3 10, 10 plus 5 15xன்னு வந்துரும். அப்ப x equal to 60 by 15னா 4 அப்படின்னு கிடைக்கும். மூத்த பெண்ணின் வயது தான் கேக்குறாங்க. மூத்த பெண்ணின் வயது என்னது? 7x. சோ 7 into 4 நமக்கு என்ன கிடைச்சிரும்? 28 அப்படின்னு கிடைச்சிருமா? சோ 28 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் B ல இருக்கு. அடுத்த கேள்வி. மோனா மற்றும் விகாஸ் ஆகியோரின் தற்போதைய வயதுகளின் விகிதம் முறையே 9:10. யாரு? மோனா, விகாஸ் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய பிரசன்ட் ஏஜ். சோ மோனா, விகாஸ், சோ அவங்களுடைய பிரசன்ட் ஏஜ் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. பிரசன்ட் தற்போதைய வயது தானே. சோ 9:10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ 9:10. அடுத்த பகுதி என்ன கொடுத்திருக்காங்க? 4 வருடங்கள் கழித்து அவர்களின் வயதுகளின் விகிதம் 11:12 அப்படின்னு இருக்கு. சோ 4 வருஷம் கழிச்சு, சோ இவங்களோடது 4 வருஷம் கழிச்சு வயது ரேஷியோ எனக்கு 11:12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா மாறும். எனில் மோனாவின் தற்போதைய வயது என்ன? மோனாவின் தற்போதைய வயது 9x. சோ அந்த 9x தான் என்ன அப்படின்னு கொஸ்டின்ல கேக்குறாங்க. எனக்கு அப்போ இது என்னது? 9x 10x அப்படின்றவங்க அவங்களுடைய வயசு பிளஸ் 4 அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, அதாவது 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா புதிய ரேஷியோ 11/12 மாறுது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சோ இந்த மாதிரி எனக்கு காமன் நம்பரால ஆட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? 12 into 9 அப்படின்னு பண்ணும். சோ 108ன்னு வரும். அடுத்து இங்க 11 into 10 1110ன்னு வரும். அப்ப அது ரெண்டையும் மைனஸ் பண்ணும். 108 1110 அது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னது? 2x 2x. அப்புறம் இது ரெண்டத்தோட வித்தியாசம் 1 into 4 அப்படின்னு போடணும். சோ ஈக்குவல் டு 4. சோ எக்ஸ் வந்து 2 அப்படின்னு கிடைச்சிடும். நீங்க நார்மலா கிராஸ் மல்டிப்ளை பண்றதும் பண்ணலாம். நான் சிம்பிளிபிகேஷனை ஈஸியா ஆக்குறதுக்கு இப்படி பண்றேன். சோ இது ஏற்கனவே நம்ம ஏஜ் சம்லாம் பாக்குறப்போ இந்த ஷார்ட்கட் எல்லாம் பார்த்திருப்போம். சரியா? சோ இங்க எக்ஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லுவோம். சோ ஷார்ட்கட் என்னன்னு திரும்ப சொல்றேன். இந்த 12 இருக்கத இந்த எக்ஸ்ல பக்கத்துல இருக்க கோஎஃபிஷியன்ட்டோட மல்டிப்ளை பண்ணும். சோ 12 into 9 எனக்கு 108ன்னு வரும். அடுத்து இந்த 11 கீழே இருக்கிற இந்த எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டோட மல்டிப்ளை பண்ணும். சோ 1110ன்னு வரும். இது ரெண்டத்தோட வித்தியாசம் 2, அதனால 2. அப்புறம் பக்கத்துல எக்ஸ் இருக்கா, சோ எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன்.
அப்புறமா இங்க இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் 1, அதோட இந்த 4 நான் மல்டிப்ளை பண்றேன். ஸோ 1 into 4 4. அப்ப எக்ஸ் வேல்யூ 2 கிடைச்சிருச்சு. எனக்கு 9x தான் என்னன்னு தெரியணும். ஸோ 9 into 2 என்னோட ஆன்சர் என்ன வந்துரும் அப்படின்னா 18 அப்படின்னு வந்துரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 93rd கொஸ்டின். 2 மாணவர்களின் வயதுகளின் விகிதம் முறையே 3:2. 2 மாணவர்கள், ஓகேவா? சோ 2 மாணவர்களுடைய வயது விகிதம் 3:2. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஒருவர் மற்றவரை விட 5 வயது மூத்தவர் எனில் சிறிய மாணவரின் வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஒருவர் மற்றவருடைய மூத்தவர் 5 வயது மூத்தவர். அப்ப இந்த வித்தியாசம் இருக்கு பாருங்க, 3:2னா ஒரு பகுதி வித்தியாசம். அந்த ஒரு பகுதி வித்தியாசம் தான் இந்த 5 வயசு. அப்ப சிறிய மாணவனின் வயது என்னது? 2 into 5 10 years, அவ்வளவுதான். சோ ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். கமலா மற்றும் நிஷாவின் வயதுகளின் விகிதம் 6:5. கமலா நிஷா அப்படின்னு இருக்கு. சோ கமலா மற்றும் நிஷா அவங்களோட வயது என்னது? 6:5 வயதுகளின் விகிதம். அடுத்து என்ன இருக்கு? மற்றும் அவர்களின் வயதுகளின் கூடுதல் 44 வருடங்கள் ஆகும். வயதுகளின் கூடுதல் 44 வயதுனா 6x plus 5x வந்து எனக்கு 44. அப்போ 11x equal to 44. அப்போ x equal to என்னது? 4 அப்படின்னு வந்துரும். இப்ப அடுத்து 8 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 8 வருஷம் கழிச்சு. சோ இங்க x 4னா இவங்களோட வயசு என்ன வந்துரும்? 6 into 4 24, 5 into 4 20 அப்படின்னு வந்துரும். 8 வருஷம் கழிச்சு என்ன வயதுன்னு தான் கேக்குறாங்க. 24 plus 8 அப்படின்னா 32. 20 plus 8னா 28 அப்படின்னு வந்துரும். சோ 32:28 நம்ம சுருக்கணும். சோ இப்ப 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வந்துரும்? 8:7 அப்படின்றது ரேஷியோவா கிடைச்சிரும். சோ 8:7 தான். சோ அவர்களின் வயது விகிதம்னா கமலா டு நிஷா தான் கேட்டிருக்காங்க. நம்மளும் இங்க போட்டது கமலா டு நிஷா தான். சோ 8:7 தான். ஏன்னா ஆப்ஷன்ல நமக்கு 7:8 இருக்கா, ஏன் அது வராது அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ என்ன ரேஷியோ முறையா கேட்டிருக்காங்களோ, ரெஸ்பெக்டிவ்லி கேட்டிருக்காங்களோ, சோ அதை வச்சுதான் வந்து நம்ம பண்ணணும். அடுத்தது, ஒரு மனிதனின் வயது அவர் மகனின் வயது ஆகியவற்றின் விகிதம் முறையே 4:1 ஆகும். ஒரு மனிதன் மற்றும் அவனின் மகனின் வயது 4:1. ஸோ 95th கொஸ்டின். ஃபாதர் சன், ஸோ அவங்களுடைய ரேஷியோ தான் 4:1 அப்படின்னு இருக்கு. ஃபாதர் மற்றும் சன் அவர்களின் வயதுகளின் பெருக்கு தொகை 196 ஆகும். அவர்களின் வயதின் பெருக்கு தொகைனா இங்க வயசு என்ன வந்துரும்? 4x xன்னு வந்துரும். அதோட பெருக்கு தொகை 4x into x, அதோட பெருக்கு தொகை தான் 196 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எனில் 5 வருடங்கள் கழித்து அவர்களின் வயது விகிதம் என்னவா இருக்கும்? சோ அப்போ எனக்கு 5 வருஷம் கழிச்சு அவங்களோட வயது விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. சோ அப்ப இங்க என்னவாயிடும்? 4x² equal to 196. இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4ல 6 மிச்சம் 3, so 49. அப்ப எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 7 அப்படின்னு கிடைச்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ 7னா இங்க என்னது? 4 into 7 28. அப்புறம் இங்க வந்து 1 into 7 7ன்னு வந்துரும். 5 வருஷம் கழிச்சுன்னா 28 plus 5னா என்ன வந்துரும்? 33யா? 33. அப்புறம் 7 plus 5 அப்படின்னா என்ன வந்துரும்? 12 அப்படின்னு வந்துரும். அப்போ ரேஷியோ 33:12. ஏன்னா இதுக்கப்புறம் இதை நம்ம 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 11:4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 11:4 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. 5 வருடங்களுக்கு முன் ஒரு மனிதனின் வயது அவர் மகனை விட 5 மடங்காக இருக்கும். எப்போ? 5 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ இங்க கொடுத்திருக்கிறதே வந்து எனக்கு தற்போதைய வயது கிடையாது, 5 வருடங்களுக்கு முன்பு. யாருடைய ரேஷியோ கொடுத்திருக்காங்க? அவர் மகனை விட 5 மடங்காக இருந்தது. சோ அப்போ ஃபாதர் இஸ் டு சன் ரேஷியோ எனக்கு சன்னோடது 1 அப்படின்னா ஃபாதரோடது 5 மடங்கு. அப்போ 5:1 அப்படின்னு இருக்கும். அடுத்தது, இன்றிலிருந்து 2 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகனின் வயதை விட 2 மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? இன்றிலிருந்து 2 வருடம் கழித்து. அதாவது தற்போதையில இருந்து 2 வருடம் கழித்து ஃபாதர் இஸ் டு சன் ரேஷியோ என்ன கொடுத்திருந்தாங்க? 2 மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2:1 இருக்கு. எனில் தற்போது அவர்களின் வயது விகிதம் என்ன? தற்போது என்ன வயது விகிதம்? ஃபாதர் இஸ் டு சன் என்ன? அதான் கேள்வி. அப்ப இங்க என்னது? இங்க ஃபாதரோட வயசு 5x, சன்னோட வயசு x. ஸோ 5x xன்னு இருக்கு. எனக்கு இங்க ஒரு 5 வருஷம், இங்க ஒரு 2 வருஷம். ஸோ அப்போ +7 அப்படின்னு பண்ணா எனக்கு புது ரேஷியோ என்னவா மாறுது? 2:1 மாறுது. ஸோ 2:1. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 2 இங்க 1 தான் இருக்கு. ஸோ 2. அடுத்து இங்க 5, இங்க 1. ஸோ 5 2 அப்படின்னு இருக்கு. அது ரெண்டோட வித்தியாசம் 3x. அதுக்கப்புறம் இது ரெண்டோட வித்தியாசம் 1 into 7 7 அப்படின்னு கிடைச்சிடும்.
ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா 7/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்க, எனக்கு தற்போதைய வயது கேட்குறாங்க. ஸோ தற்போதைய வயது வேணும்னா ஃபர்ஸ்ட் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வைங்களேன். இங்கே என்ன வரும், 7/3னா 5 7s are 35. ஸோ 35/3. இங்கே ஒரு 7/3 அப்படின்னு இருக்கும். இதனா எனக்கு வந்து 35/3 7/3 இதான் அவங்களுடைய வயசு. ஸோ 35/3 7/3 + 5 பண்ணுமா, ஏன்னா தற்போதைய வயசு தானே கேட்குறாங்க. ஸோ 35/3 + 5 அப்படின்னா தற்போதைய வயசு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 3 வேணும்னா × 3 × 3. அப்போ 15 + 35னா 50. ஸோ 50/3. அடுத்து இங்கே என்ன வரும், சன்னோட ஏஜ் வேணும்னா 7/3 + 5. 7/3 + 5னா இங்கே × 3 இங்கே × 3. ஸோ 15 + 5 அப்படின்னா 22/3 அப்படின்னு வரும். ஸோ அப்போ ரேஷியோ வேணும்னா என்னது, 50:22. ஏன்னா 3 3 கீழே இருக்கிறது கேன்சல் ஆகிடும். அப்போ ரேஷியோ வேணும்னா என்னது, 25:11. 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 25:11 எனக்கு ஆன்சர் இருக்கா பாருங்க, ஆன்சர் இல்லையே. 25:11. ஸோ 25:11 ஆன்சர் இல்லை. அப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னு பின்னாடி இருக்க சொல்யூஷனே பார்த்துடலாமா. ஸோ 96. ஸோ 96 என்ன கேட்டிருக்காங்க, 5 வருடங்களுக்கு முன் மகனின் வயது x 5x அப்படின்னு வச்சிருக்காங்க. அவர்களின் தற்போதைய வயது x + 5 5x + 5. இதுவும் ஓகே. அடுத்து 3 times of x + 5 + 2 = 5 times of 5x + 5 + 2. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே. ஓகே, ஸோ இவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 10:3 அப்படின்னு ரேஷியோ வந்திருக்கு. ஸோ நம்ம இங்க எங்கேயாவது கால்குலேஷன் எரர் பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாமா. 10:3. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, 5x x. ஓகே, ஸோ 5xல இருந்து 7, xல இருந்து 7. ஸோ 2 × x. ஸோ இங்க 2 வரும். இங்க 1 × 5 5. ஸோ டிஃபரன்ஸ் 3. ஓகே, ஸோ இங்க 1 டிஃபரன்ஸ். ஸோ இங்க வந்து 7. ஸோ எக்ஸ் வந்து 7/3. இதுல எந்த தப்பும் இல்லையே. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ 5 வருடங்களுக்கு முன் x 5. அவர்களின் தற்போதைய வயது வந்து x + 5 5x + 5. ஓகே, ஸோ இது x + 5, இது 5x + 5. அடுத்து 2 இயர்ஸ் கழிச்சு இது வச்சிருக்காங்க. ஆனா இங்க ஏன் 3 அப்படின்னு போட்டிருக்காங்க, 3 மடங்குன்னு வச்சு ஆன்சர் போட்டிருக்காங்க இவங்க. ஓகே, ஸோ அப்ப இங்க பாருங்க, நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 மடங்காக இருக்கும்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஆனா அங்க அவங்க 3 மடங்குன்னு வச்சு போட்டிருக்காங்க. ஸோ 3 மடங்கு அப்படின்னு வச்சு போட்டா நமக்கு இங்க என்ன வந்துடும், 3:1 வருமா. ஸோ இங்க பாருங்க, 3 மடங்குன்னு போட்டா இங்க வந்து 3:1 அப்படின்னு வந்துடும். 3:1னா இங்க 3, இங்க எனக்கு என்னது 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் 3, இங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ இங்க வந்து 2x = இங்க டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 2ன்னு வரும். ஸோ 2 × 7 14 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்க எக்ஸோட வேல்யூ எனக்கு 7 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 7ஆ, எக்ஸோட வேல்யூ 7னா 7 5s are 35. இங்க வந்து 7. இப்போ 5 வருஷம் கழிச்சு தானே எனக்கு ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ இங்க என்னது 40, இங்க என்னது 7 + 5 அப்படின்னா 12 அப்படின்னு வந்துடும். இதை நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்னது 26. திரும்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வந்துடும், 10:3 அப்படின்னு வந்துடும். ஸோ 10:3 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ அதனாலதான் அவங்களுக்கு என்ன வந்திருக்கு, இங்க 10:3ன்னு வந்திருக்கு. பாருங்க, நம்ம கிட்ட ஒன்னு கொடுத்துருக்காங்க 2 மடங்குன்ட்டு, அவங்க சொல்யூஷன்ல ஒன்னு போட்டிருக்காங்க 3 மடங்குன்னு. சரியா. சோ அப்ப நம்ம இங்க போட்டது கரெக்ட் தான். இங்க 2 மடங்குக்கு 25:11 கரெக்ட் தான். பட் அவங்க தான் வந்து வேற விதமா எடுத்து போட்டிருக்காங்க. சோ நம்ம போட்டது தப்பு கிடையாது. சரியா. சோ அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் என்னது, 97th கொஸ்டின். சோ 97th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு வருடத்திற்கு முன் ஏ மற்றும் பி ஆகியோரின் வருமானத்தின் விகிதம் முறையே 3:4 என இருந்தது அப்படின்னு இருக்கு. சோ ஒரு வருடத்திற்கு முன் ஏ பி ஆகியோரின் வருமானத்தின் விகிதம் 3:4. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. சோ பிரசன்ட் இது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, A:B உடைய இன்கம் ரேஷியோ 3:2. இன்கம் ரேஷியோ 3:2 இல்ல 3:4. ஓகே, சோ அப்போ இது வந்து 3:4 ரேஷியோ இருந்திருக்கு. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, அவர்களின் தனிப்பட்ட முந்தைய வருட மற்றும் இந்த வருட வருமானங்கள் விகிதம் 2:3. அதாவது தனிப்பட்ட ஒருத்தருக்கும் முன்னாடி போன வருஷமும் இந்த வருஷமும் அப்படின்னு இருக்குது 2:3. இது வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வருமான விகிதம். இப்போ இங்க எனக்கு இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏ உடைய தனிப்பட்ட வருமானம் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, முந்தைய வருடம் = இந்த வருட. முந்தைய வருடம் அப்படின்னா ப்ரீவியஸ், முந்தைய வருட
அப்புறமா இந்த வருடம் பிரசன்ட் அந்த ரேஷியோ வந்து எனக்கு 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க இவங்களுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் முந்தைய வருடம் இந்த வருடம் அதனுடைய ரேஷியோ வந்து 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க முறையே. ஓகேவா? சோ கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க, இப்பொழுது அவர்கள் இருவரின் மொத்த வருமானம் 41,600 ஆகும் எனில் ஏயின் தற்போதைய வருமானம் என்ன? இப்பொழுது அவர்களின் வருமானம் பிரசன்ட்ல இருக்குல்ல டோட்டல். சோ பிரசன்ட்ல டோட்டல் இன்கம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா 41,600 rupees. அதாவது ஏ அண்ட் பி உடைய டோட்டல் வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரசன்ட்ல. ஓகேவா? மொத்த வருமானம் இப்பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இப்பொழுது இவர்கள் இருவரின் மொத்த வருமானம். ஏயின் தற்போதைய வருமானம் என்ன? சோ ஏ உடைய பிரசன்ட் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் இங்க எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, இங்க 3 பங்குன்னு கொடுத்திருக்காங்க, இங்க 4 பங்குன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஏபி கம்பாரிசன். இப்போ ஏ உடைய முந்தைய வருமானம் அப்புறம் இந்த ஆண்டு வருமானம் இது ரெண்டையும் எனக்கு 2:3 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இப்போ இது கொஞ்சம் குழப்பமா இருக்கிறதுனால நம்ம பின்னாடி இருந்தே போலாமா? சோ இப்போ சொல்யூஷன் அவங்க கொடுத்ததை வச்சு நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, ஒரு வருடத்திற்கு முன் ஏயின் வருமானம் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க மற்றும் பி யின் வருமானம் ஒய் என வைத்துக் கொள்வோம். சோ அதாவது இதுதான் வந்து எனக்கு எக்ஸ், இதுதான் வந்து ஒய் அப்படின்னு எடுத்திருக்காங்க ஒரு வருடத்திற்கு முன்னாடி இருக்கிறத. சோ இது எக்ஸ் இது ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து என்னது, ஏயின் தற்போதைய வருமானம் x2 மற்றும் B யின் தற்போதைய வருமானம் y2. சோ தற்போதைய வருமானம் அப்படின்றது என்னது, பிரசன்டா. சோ தற்போதைய வருமானம் x2 ஏ உடையது, y ஓட தற்போதைய வருமானம் y2 அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, x1 y1 வந்து 3/4, x1 y1 3/4. சோ x1 y1 3/4 அப்படின்றது என்ன வரும், ஒரு வருடத்திற்கு முன் ஏயின் வருமானம் எக்ஸ் பி யின் வருமானம் ஒய் அப்படித்தானே எடுத்தாங்க. அப்ப எக்ஸ் ஒய்ன்னு தானே இருந்திருக்கணும். சரி, சோ அப்போ இங்க என்ன x1 y1 இது வந்து ஒரு வருடத்திற்கு முன்னாடி இருக்குது, இங்க x1 y1ங்க. சரியா? எக்ஸ் ஒய்யே கிடையாது, x1 y1 தான். சோ அப்ப இது வந்து x1 இது வந்து y1. இப்போ இந்த ரேஷியோ தான் வந்து 3:4 அப்படின்னு எடுத்திருக்காங்க. அடுத்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க, x1 x2 அப்படின்னு இருக்கு. ஏவோட இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இது வந்து தற்போதைய வருமானம். அது வந்து 2/3 தானே கொடுத்திருந்தாங்க, இங்க என்ன 4/5ன்னு எடுத்து போட்டிருக்காங்க. ஓகே, சோ அப்ப இங்க 4:5ன்றதும் மிஸ் ஆகுது போலங்க. முந்தைய தனிப்பட்ட முந்தைய வருட மற்றும் இந்த வருட வருமானங்கள் முறையே 4:5 மற்றும் 2:3 ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்கணும். அப்போ இங்க இவங்களுடைய ரேஷியோவே வந்து 4:5. ஓகேவா? சோ இங்கேயும் டேட்டா மிஸ்ஸிங். நல்ல வேலை நம்ம சால்வ் பண்ணி மண்டையை போட்டு உடைக்கல, நல்ல வேலை பின்னாடியே பார்த்துட்டோம். சோ இது வந்து 4:5. சோ அப்ப இது என்னது, x1 x2, ஏன்னா இது ப்ரீவியஸ், இந்த ப்ரீவியஸ் தானே x1ன்னு வச்சிருக்கோம். சோ இந்த x1 x2 4:5. இங்க என்னது, இது என்னது y1. அப்போ y1 y2 y1 y2 2:3 அப்படின்னு எடுத்துட்டாங்க. இப்ப எனக்கு தற்போதைய வருமானம் தான் 41,100. தற்போதைய வருமானம் என்னது, தற்போதைய வருமானம் இந்த x2 இந்த y2 இல்லையா? அப்போ இதுதான் வந்து எனக்கு x2 plus y2 equal to 41,600 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப எனக்கு A உடைய தற்போதைய வருமானம் வேணும் அப்படின்னா என்னது, இந்த x2 தான் என்னன்னு வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த y2வை in terms of x2ல நான் கொண்டு வரணும். அதான் நம்மளுடைய டாஸ்க் இப்போ. சரியா? இப்ப புரிஞ்சிருச்சா? சோ இப்போ இந்த x2 தான் என்னன்னு தெரியணும். அப்போ எனக்கு இந்த y2வை in terms of x2ல கொண்டு வந்தா இங்க ஈக்குவேஷன்ல நம்ம கொண்டு வந்துடலாம். சோ அப்ப எனக்கு கொடுத்திருக்கிற டேட்டா என்னலாம், x1 by y1 equal to 3/4, x1 x2 அப்படின்றது எனக்கு 4/5, y1 y2 வந்து 2/3. எனக்கு இதுல இருந்து என்ன வேணும்னா y2 in terms of x2 வேணும். சோ y2 in terms of x2ல வேணும். அப்போ எனக்கு எல்லாமே கேன்சல் பண்ற மாதிரி நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும். சோ கேன்சல் பண்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணா x1 by y1 இன்ட்டு இங்க y1 இருக்கு, அப்போ எனக்கு இங்க வர ஒரு y1 இருக்கு. சோ கேன்சல் ஆயிடும். அப்போ y1 by y2 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து x1 இருக்கு, இங்க x1 இருக்கு. இப்போ நான் இதை தலையில எழுதுனா எனக்கு இங்க கீழே x1 கேன்சல் ஆயிடுமா? அப்ப நான் இங்க x1 x2 அப்படின்னு எழுதுறேன். இப்போ இங்க பாருங்க, x1 y1 அப்படின்னு இருக்குது 3/4, y1 y2 இருக்குது 2/3 இன்ட்டு x2 x1 இருக்கு. x2 x1 என்னது 5/4. கரெக்டா? ஏன்னா x2க்கு நேரா 5 வரணும், x1க்கு நேரா 4 வரணும், அதனால 5/4.
இப்போ இங்க எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. y1 கேன்சல் ஆயிடும், x1 கேன்சல் ஆயிடும், மிச்சம் இருக்குது x2 y2 இதான் நமக்கு கிடைக்கும். இப்போ இங்க 3 கேன்சல் ஆயிடும், 2 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா 2. அப்ப இங்க என்ன இருக்கும் 5/8 அப்படின்னு இருக்கும். எனக்கு என்ன வேணும் x2 வேணுமா, என்ன வேணும் y2 in terms of x2ல வேணும். அப்போ y2 நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன்னு வைங்க. y2 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 8 இந்த பக்கம் வந்துடும். அப்ப 8x2/5 அப்படின்னு இருக்கும். ஸோ y2 in terms of x2 கிடைச்சிருச்சா, கரெக்டா? அப்ப நமக்கு மேல என்ன இருந்தது, x2 plus y2 தான் எனக்கு 41,600 அப்படின்னு இருந்தது. ஸோ இப்போ y2 நான் in terms of x2ல போட்டுருவேன். ஸோ x2 plus 8x2/5 equal to 41,600. இப்போ இங்க LCM எடுத்தா இங்க 1 இருக்கு, LCM எடுத்தா என்ன வரும் 5x2 plus 8x2. ஸோ அப்போ இங்க LCM 5 அப்படின்னு இருக்கும். ஸோ 41,600. 8 plus 5 என்ன வந்துடும் 13. ஸோ 13x2 equal to 5 into 41,600. ஸோ 13 41ல கேன்சல் ஆகுமா, 13 into 3 அப்படின்னு போடுறப்போ 39 அப்படின்னு வரும், மிச்சம் 2. ஸோ 13 3ல கேன்சல் பண்ணா 39, மிச்சம் 2 26. ஸோ 13 into 2, ஸோ 3,200 அப்படின்னு இருக்கும். ஸோ 32 into 5னா 10 1 160. ஸோ x2 equal to 160. அப்புறமா இந்த 2 0. ஸோ அப்போ x2ன்றதா எனக்கு A உடைய பிரசன்ட் வருமானம் என்னது 16,000. ஸோ 16,000 என்னது ஆப்ஷன் பி. ஸோ இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமான சம் தான். குழப்பமா இருந்துச்சு அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி இந்த கொஸ்டினை ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பையில் ₹1, 50 பைசா மற்றும் 25 பைசா நாணயங்கள் முறையே 2:3:4 என்ற விகிதத்தில் உள்ளன அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு பை இருக்கு, அதுல நாணயங்கள் என்னென்ன நாணயங்கள் ₹1, 50 பைசா, 25 பைசா. ஸோ இது வந்து என்ன ரேஷியோல இருக்கு 2:3:4. ஸோ 2:3:4 அப்படின்னு இருக்கு. அப்ப என்னென்ன ரேஷியோஸ் 2x 3x 4x அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ 2x 3x 4x. வேற என்ன கொடுத்திருக்காங்க, அவற்றின் மொத்த மதிப்பு 216 எனில் 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை. மதிப்பு 216 அப்படின்னா ₹1 2x. ஓகே, அடுத்து ₹3 3xன்றது 50 பைசா. ஸோ 3x into 50/100. ஓகேவா, ரூபாயா மாத்திரம், அதனால 50/100 பிளஸ் 4x into 25/100. ஸோ அப்ப இதுதான் எனக்கு மொத்த மதிப்பு என்ன கொடுத்திருந்தாங்க 216 கொடுத்துட்டு எனக்கு 50 பைசா நாணயத்துல எத்தனை ரூபான்னு கேட்டிருக்காங்களா, இல்ல எத்தனை காயின் கேட்டிருக்காங்களா, எத்தனை காயின் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 3x தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணுவோம், இதை கேன்சல் பண்ணா 2ன்னு வரும், இதை கேன்சல் பண்ணா 4ன்னு வரும், இந்த 4 கேன்சல் ஆயிடும், மிச்சம் என்ன இருக்கும் 2x plus 3x/2 plus x equal to 216. ஸோ 2x plus x வந்து 3x plus 3x/2 equal to 216. இப்போ இங்க LCM எடுத்தா என்ன வரும், மல்டிப்ளை பை 2. அப்போ 3 into 2 6x plus 3x, கீழே டிவைட் பை 2 இருக்கும், அதை நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்ப இங்க என்ன வந்துடும் 9x equal to 2 into 216. இப்போ 9 டேபிள்ல ஸ்ட்ரைட்டா கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 2ல 18 வந்துடும், அப்போ 19 20 21, ஸோ 36, அப்போ 24 அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு 48. அப்போ 50 பைசா வந்து 3x அப்படின்னு இருக்கு. ஸோ 48 into 3 அப்படின்னு போட்டா எத்தனை காயின்னு கிடைச்சிரும். ஸோ 8 3 24 to 144 காயின்ஸ் வந்து இருக்கும். ஸோ 144 ஆப்ஷன்ல இருக்கா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு பையில் 20 10 மற்றும் 5 நோட்டுகள் முறையே 1:2:4 என்ற விகிதத்தில் உள்ளன. ₹20 ₹10 ₹5 அப்படின்னு இருக்கு. சரியா? ஸோ இங்க வந்து ₹20 ₹10 ₹5. ஸோ என் பர்ஸ்ல இது மட்டும் தான் இருக்கும், ₹20 ₹5 ₹10. அந்த ரேஷியோ வந்து 1:2:4 அப்படின்னு இருக்கு. ஸோ ரேஷியோ 1:2:4 அது என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மொத்த மதிப்பு என்னது 3000 எனில் ₹5 நோட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ மொத்த ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு எனக்கு 3000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க என்னது, எனக்கு இது x 2x 4x இது வந்து நம்பர்ஸ். இப்ப எனக்கு மதிப்புல எழுதுனா என்னது x, இது வந்து ₹20 நோட்டு, அப்ப x into 20. அப்ப இது 2x ₹10 நோட்டு into 10 பிளஸ் 4x ₹5 நோட்டு into 5. இதனுடைய மொத்த மதிப்பு தான் என்னது 3000 அப்படின்னு கொடுத்திருந்தாங்களா. சோ 3000. அப்ப இங்க என்ன வந்துடும் 20x பிளஸ் அடுத்தது ஒரு 20x பிளஸ் அடுத்ததும் 20x ஈக்குவல் டு 3000 அப்படின்னு இருக்கும். சோ எல்லாத்துலயும் நான் வந்து 3x, சோ இது 3x, இந்த 20 நான் காமனா எடுத்துடுறேன். அப்ப நான் என்ன பண்றேன் 3000/20 வருமா.
சோ அப்ப இங்க என்ன வந்துரும் 150. சோ 3x = 150, x = 50ன்னு வந்துரும். இப்ப இங்க 5 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை தான் கேட்டாங்க. 5 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை 4x. அப்போ 4 × 50 அப்படின்னா 200 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 200 நோட்டு எனக்கு 5 ரூபாய் நோட்டு இருக்கும். காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் வந்து புது 5 rupees நோட்டு வந்து வந்துருந்துச்சு. ஸோ அந்த 5 rupee நோட்டை சேர்த்து வைக்கிறதெல்லாம் ஒரு வேலையா வந்து எங்க காலேஜ்ல போட்டி போட்டு பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்க ஏதாவது காயின் கலெக்ஷன், ஸ்டாம்ப் கலெக்ஷன் அதெல்லாம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் அளவுகள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. முக்கோணத்தின் கோணங்களின் அளவு ஏனில் மிகப்பெரிய கோணம் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. சோ முக்கோணத்தின் கோணங்களின் 3, 4, 5 அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு என்னது மிகப்பெரிய கோணம் என்ன? கோணங்களின் அளவுகள் தான். அப்போ 3x. சோ இது பக்கங்களின் நான் போட்டு வச்சிருக்கேன். கோணங்கள். சோ 3x, 4x, 5x ஆங்கிள் இருக்கு பாருங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. சோ 3x, 4x, 5x. சோ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் எனக்கு என்னது 180 டிகிரியா ட்ரையாங்கிள்க்கு. சோ 180 டிகிரின்னு வந்துரும். அப்போ இங்க என்னது 7, 7 + 5, 7 + 5 என்னது 12. சோ 12x = 180 அப்படின்னு கிடைக்கும். சோ 12x = 180 டிகிரி. அப்போ x = இப்போ 3 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா என்னது 4, 60. அடுத்து 2 டேபிள்ல இல்ல 4 டேபிள்ல ஸ்ட்ரைட்டா கேன்சல் பண்ணா 15 அப்படின்னு வரும். x வந்து 15 டிகிரி. இப்போ என்ன கேட்டிருந்தாங்க இங்க மிகப்பெரிய கோணம். அப்போ 5x. 5x வேணும் அப்படின்னா 5 × 15. ஸோ 5 × 15 எனக்கு என்னது 75 டிகிரியா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஒரு கலவையில் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் கலவை 5:2. ஸோ தாமிரம்னா என்ன தெரியல எனக்கு வந்து தமிழ் ரீட் பண்ணுவேன். பட் இந்த கெமிக்கல்ஸ் நேம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தமிழ்ல கொடுத்திருந்தா தெரியாது. உடனே மேம் ஃபாரின் ரிட்டர்ன் அப்படிலாம் கலாய்க்க கூடாது சரியா. ஸோ தாமிரம் = துத்தநாகம். துத்தநாகம்னா காப்பர் சல்ஃபேட்னு நினைக்கிறேன், பட் ஐம் நாட் ஷூர். சோ கலவையில தாமிரம் துத்தநாகம் எனக்கு இங்கிலீஷ்ல தெரியாததுனால நான் அப்படியே தமிழ்லயே வந்து நான் போட்டுக்கிறேன். சோ தாமிரம் துத்தநாகம். சோ தாமிரம் துத்தநாகம் இந்த ரேஷியோ தான் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 5:2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ 5:2 என்ற விகிதத்தில் உள்ளது. 17 கிலோகிராம் 500 கிராம் கலவையில் 1.25 கிலோ துத்தநாகம் கலக்கப்பட்டது. சோ மொத்த கலவை என்னது 17.5 கிலோ. சோ 17 கிலோகிராம் 500 கிராம் அதாவது 17.5 கிலோகிராம். இந்த கலவையில எனக்கு துத்தநாகம் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 1.25 கிலோ. சோ அப்போ இது வந்து 1.25 கிலோ என்ன இருந்திருக்கு அப்படின்னா துத்தநாகம். ஓகேவா. சோ இது வந்து துத்தநாகம் இருந்திருக்கு. ஏனில் அந்த புதிய கலவையில் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் அளவு என்ன விகிதத்தில் இருக்கும்? எது புதிய கலவை புரியலையே. இங்க பாருங்க, ஒரு கலவையில் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் கலவை 5:2 என்ற விகிதத்தில் உள்ளது. ஓகே, இது ஃபர்ஸ்டே இருந்திருக்கு சரியா. இப்போ அடுத்த கலவையில 17 கிலோகிராம் 17.5 கிலோல எனக்கு 1.25 கிலோ வந்து துத்தநாகம் கலக்கப்பட்டது எனில் புதிய கலவையில என்ன இருக்கும்? ஓகே, அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா போல, இங்க கூடுதல்னு ஒரு வார்த்தை கொடுக்கலங்க. சோ எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு 1.25 கிலோ துத்தநாகம் சேர்த்திருக்காங்க. சரிங்க, இப்பதாங்க புரியுது. எக்ஸ்ட்ரா கூடுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம சொல்யூஷன்ல பாத்துடலாமா? 101. சோ 101 இங்க பாருங்க, 17.5 கிலோ கலவையில் தாமிரத்தின் அளவு என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் உள்ள துத்தநாகம் 5. துத்தநாகம் கூடுதலாக இங்க பாருங்க, கூடுதலா சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா போட்டிருக்காங்க. கரெக்ட் தான். ஓகேவா, நம்ம எடுத்துக்கிட்டதான் கரெக்ட். இங்க கூடுதல்ன்ற வார்த்தை இல்ல, அதனாலதான் எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சுச்சா என்னன்னு எனக்கு தெரியல, கூடுதல் இல்லாமலே. ஓகேவா. சோ இப்ப எனக்கு என்னது 17.5 கிலோ தான் வந்து இந்த மொத்த கலவை. ஓகேவா. அப்ப இந்த 7 பங்கு தான் எனக்கு என்னது அப்படின்னா 17.5 கிலோ. இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? துத்தநாகம். சோ துத்தநாகம்ன்றது இந்த 2 பங்கா. அப்ப 2 பங்கு என்ன வந்துரும்? 17.5/7 × 2ன்னு போட்டுக்கலாமா? 7 வாய்ப்பால அடிப்படுமா என்ன? சோ அடிப்படுதான்னு பாருங்க. 2ல 14 மிச்சம் 3. அப்போ 5. 2.5 × 2 எனக்கு என்னது 5 கிலோ. 5 கிலோ எனக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னா துத்தநாகம் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு. இப்போ அந்த 5 கிலோ துத்தநாகத்துல நான் எக்ஸ்ட்ரா இந்த 1.5 கிலோ வேற சேர்க்கிறேன். சோ இதுல எனக்கு துத்தநாகம் 5 கிலோ அப்படின்னா இதுல 5 கிலோ போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 12 இருக்குமா? சோ அந்த 12 வந்து எனக்கு தாமிரம். ஓகேவா. சோ அந்த 12 வந்து தாமிரம். இப்ப எனக்கு இதுல கூடுதலா வந்து நான் என்ன பண்றேன்? 1.25 கிலோ நான் சேர்க்கிறேன். அப்ப என்ன ஆயிடும்? இது வந்து 6.25 ஆயிடும். இது வந்து 12.5 ஆயிடும். இதனுடைய புது ரேஷியோ தான் என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா. இப்போ இது எதோட? தாமிரம் மற்றும் துத்தநாகம் அதுதான் கேட்டிருக்காங்க. சோ தாமிரம் = துத்தநாகம் ரேஷியோ தான் 12.5/6.25.
ஸோ 12.5 6.25 எல்லாம் பாக்குறது பாயிண்ட்ல பாக்குறது கொஞ்சம் கடுப்பா இருக்குல்ல. ஸோ இப்போ இதை வந்து 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2ல 10 மிச்சம் 2, ஸோ 2.5. இங்க வந்து 1ல 5 மிச்சம் 1, 2ல 10 மிச்சம் 2, 1.25. 1.25 இன்டூ 2னா 2.5ன்னு வந்துடும். ஸோ அப்போ இங்க ரேஷியோ என்னது 2:1 ரேஷியோ. 2:1 எங்க இருக்கு? ஆப்ஷன் B-ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் 6 ஆண்கள் 7 பெண்கள் மற்றும் 5 குழந்தைகள். 6 ஆண்கள் 7 பெண்கள் மற்றும் 5 குழந்தைகள் சேர்ந்து ஒரு வேலையை செய்து முடிக்க 4400 செலவாகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதிடலாம். எனக்கும் புரியல, இருங்க என்ன கேட்கறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை ஆண்கள் பெண்கள்? 6 ஆண்கள். ஸோ 6 மென் 7 பெண்கள் 5 குழந்தைகள் சேர்ந்து செய்யறதுக்கு செலவு எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னா 4400 ரூபாய் செலவாயிருக்கு. அடுத்து அவர்களின் தனிப்பட்ட கூலிகள் முறையே 4:3:2 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் 5 குழந்தைகள் சம்பாதித்த மொத்த பணம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ அவங்களுடைய கூலி ரேஷியோ 4:3:2 லேபர் சார்ஜ். ஓகேவா? 4:3:2. இதுல 5 குழந்தைகளின் வருமானம் இந்த 2x தான் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ப இங்க என்னது 6 மென்னுக்கு அதான மொத்தமா தானே அது 4ன்னு வரும். அவர்களின் தனிப்பட்ட கூலிகள் முறையே அப்படின்னு இருக்கு. 5 குழந்தைகள் சம்பாதித்த. சோ அப்ப இங்க நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க வேலையை முடிக்கிறதுக்கு 4:3:2 ரேஷியோவா. சோ அப்போ இங்க எத்தனை நபர்கள் இருக்காங்க பிளஸ் அவங்களுடைய கூலி, மொத்த கூலி தானே எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? மொத்த கூலி இது வந்து தனிப்பட்ட வருமானம் ஒருத்தருடையது, ஒரு மென்னுடையது, ஒரு உமனுடையது, ஒரு குழந்தையோடது. அப்ப எனக்கு மொத்த கூலி வேணும் அப்படின்னா எனக்கு மொத்த நபர்கள் 6 இங்க இன்டூ 4 அப்படின்னு பண்ணுமா. சோ 24. அடுத்து 7 இன்டூ 3 என்னது 21. 5 இன்டூ 2 என்னது எனக்கு 10. இதுதான் வந்து மொத்த கூலி. சோ இந்த மொத்த கூலி தான் எனக்கு 4400. சோ அப்ப இது என்னது 24 பிளஸ் 21 அப்படின்னா என்ன வந்துரும் 25, 35, 45. 45 பிளஸ் 10 55. அந்த 55 பங்கு தான் எனக்கு 4400 ரூபாய். ஓகேவா? சோ 4400 ரூபாய். இந்த 10 பங்கு தான் நமக்கு என்னன்னு தெரியணுமா? ஏன்னா இதுதான் வந்து மொத்தமா 5 குழந்தைங்களுக்கான சார்ஜ். இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கான சார்ஜ் தான். அப்ப 10 பங்கு தான் என்னன்னு தெரியணும். அப்ப இங்க என்ன வந்துடும் 4400 டிவைடட் பை 55 இன்ட்டு 10 அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப 11 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 5, இது என்னது 400. இப்ப 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 8 இன்ட்டு 10 800 அப்படின்னு கிடைக்கும். சோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி y என்பது x பிளஸ் y என நேரடியாக மாறுபடும் எனில். நேரடியாக அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுக்கு அப்ப நேர்மறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நேர்மறையாக. ஓகே. சோ y என்பது x பிளஸ் y என நேரடியாக மாறுபடும். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏதோ புது விதமான கேள்வியா இருக்குங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். y வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x பிளஸ் y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனில் மற்றும் x ஈக்குவல் டு 1 ஆக இருக்கும் பொழுது y ஈக்குவல் டு 8 என இருந்தால் x ஈக்குவல் டு 2 ஆக இருக்கும் பொழுது y இன் மதிப்பு என்ன? எனக்கு x 1 இருக்கும்போது y வந்து 8 இருந்திருக்காமா. அப்போ எனக்கு x 2 இருந்தா y என்னது அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ அப்ப இங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கான்ஸ்டன்ட் கொடுப்போமா. சோ அப்போ y ஈக்குவல் டு k இன்ட்டு x பிளஸ் y அப்படின்னு வரும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. y 8 அப்படின்னா x என்னது எனக்கு 1. அப்போ 1 பிளஸ் 8. அப்போ k ஓட வேல்யூ என்ன வந்துரும்? இந்த 1 பிளஸ் 8 இங்க கீழே வந்துரும். அப்போ 8/9 அப்படின்னு k ஓட வேல்யூ கிடைச்சிடும். அப்போ இப்போ y ஈக்குவல் டு k இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்ல எனக்கு x ஓட வேல்யூ 2 அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? k ஓட வேல்யூ 8/9. அப்போ 2 பிளஸ் y அப்படின்னு போட்டு இதுல y வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். அப்ப இந்த 9 இங்க வந்துச்சுன்னா 9y ஈக்குவல் டு 8 உள்ள போச்சுன்னா 16 பிளஸ் 8y அப்படின்னு இருக்கும். இந்த 8y இங்க வந்துச்சுன்னா y ஈக்குவல் டு 16. அப்ப எனக்கு y ஆன்சர் என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 16 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 16 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் D-ல இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் என்பது y கியூப் என நேரடியாக மாறுபடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு y கியூப். எக்ஸ் 6 ஈக்குவல் டு y 3. எக்ஸ் 6 இருக்கப்போ y 3 இருந்திருக்கு. அப்போ இங்க என்னது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஒய் கியூப் அப்படின்னு போட்டா எக்ஸ் 6னா இங்க என்னது 36 ஈக்குவல் டு கே இன்ட்டு ஒய் 3னா 27. அப்போ கே ஓட வேல்யூ 36/27. இப்ப இதை நான் வந்து 3ஆம் வாய்ப்பால் அடிச்சேன் அப்படின்னா 12/9 வரும். திரும்ப 3ஆம் வாய்ப்பால் அடிக்கிறப்போ கே ஓட வேல்யூ
4/3 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ கீழே உள்ளவற்றில் எந்த சமன்பாடு கரெக்ட் ஆகும், சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4/3 தான் வந்து k உடைய வேல்யூ. அப்போ x² = 4/3y³. அப்ப இங்க என்னது 3 இங்க வந்துச்சுன்னா 3x² = 4y³ அவ்வளவுதான். ஸோ ஆப்ஷன் CA இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு செஷனுக்கு இந்த 105 ஓட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாமா? டோட்டலா 121 கொஸ்டின் இருக்கு. அப்புறம் கூடுதல் வினால ஒரு 10 கொஸ்டின் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த 105 ஓட கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நாளைக்கு மிச்சம் இருக்க கொஸ்டினை ஒரே வீடியோல நம்ம முடிச்சிடலாம். சரியா? ஸோ இங்க பாருங்க y இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு x³ - x அப்படின்னு இருக்கு. ஸோ 105வது கொஸ்டின் inversely proportional to 1/x³ - x அப்படின்னு இருக்கு. என கொடுக்கப்பட்டுள்ளது. x2 என இருந்தால் y வந்து 1/6. x2னா y வந்து 1/6 ஆமா. ஸோ y 1/6 என இருக்கும் எனில் y இன் மதிப்பு என்ன? ஸோ y இன் மதிப்பு என்னன்னா என்ன கேக்குறாங்க? சரி, ஓகே, நம்ம சால்வ் பண்ண ஏதாவது ஐடியா கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ x2 y 1/6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணி கான்ஸ்டன்ட் வருமா? y = k/x³ - x அப்படின்னு கிடைக்கும். ஸோ y = k/x³ - xனா ஃபர்ஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணி நான் k வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். y வந்து 1/6, k/x ஓட வேல்யூ 2னா 2³ 8, x ஓட வேல்யூ 2. அப்போ இது என்னது 6. ஸோ அப்போ k = 6/6. இதுவும் 6. ஸோ 6x கேன்சல் ஆயிடும். k ஓட வேல்யூ 1ன்னு கிடைச்சிடும். அப்போ y ஓட வேல்யூ என்னது? k வந்து 1. அப்போ 1/x³ - x. ஓகேவா? இப்போ x ஓட வேல்யூ 2 அப்படின்னு போட்டா என்ன கிடைக்கும்? 1/2³ 8. 8 - 2 வந்து 6. அப்போ y ஓட வேல்யூ 1/6. ஸோ அப்போ அதே x2க்கு தான் y ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே 1/6 தானங்க வரும். யாருங்க இவரு கொஸ்டின் எடுத்திருக்காரு? இருங்க, நமக்கு அதே தான் போட்டிருக்காங்களா இங்கேயும் பார்த்துக்கலாம். ஆமாங்க, அதே தான் போட்டிருக்காங்க. சரி, நம்மளும் அதை திரும்பியே போட்டிருக்கோம் பாருங்க, நம்மள சொல்லும். சரி, ஓகே. ஸோ அப்போ அதே 1/6 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் 106 பாருங்க என்ன இருக்குன்னு. ஸோ அடுத்த கொஸ்டின்லாம் இந்த கொஸ்டின் சிம்பிளா இருக்கா? ஸோ சால்வ் பண்ணலாமா? இல்ல வேணாம், வீடியோ லென்த்தியா போகும். ஸோ இதுல இருந்து நம்ம நாளைக்கே வந்து ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ நாளைக்கு முடிச்சுட்டு அடுத்த டாபிக் என்ன போறது அப்படின்றதையும் எனக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இதை தேடிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் லேட்டா பார்த்துட்டு அப்புறமா நான் லேட்டா பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்பவே ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா Group 4 ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ Group 1 Group 2க்கு தேவையில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, Group 1 Group 2 கொஞ்சம் முன்னாடியே எக்ஸாம் வருதுன்னு நினைக்கிறேன். Group 4க்கு டிசம்பர்ல தான் வரும். ஸோ நிறைய டைம் இருக்கும். நம்ம பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ அதனால இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.